எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழக அரசியல் சேனல்ல இறுதிக்கட்ட கள நிலவரமா ஒவ்வொரு தொகுதியிலும் யார் யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில அடுத்ததா தென்காசியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றத தமிழக அரசியல் பத்திரிகையோட இணை ஆசிரியர் நம்ம கிட்ட சொல்ல வந்திருக்காரு. ஆனா சொல்லுங்க, தென்காசியில வணக்கம், யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு? தென்காசி தொகுதியில மட்டும் திமுக சார்பா டாக்டர் ராணி போட்டி போடுறாங்க. அதிமுக சார்பா டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழக கட்சி தலைவர். பாஜக கூட்டணியில தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டி போடுறாங்க. தென்காசி தொகுதியில திமுகலையும் அதிமுகலையும் 2 டாக்டர் போட்டி போடுறாங்க. திமுக வேட்பாளரை பத்தி பார்ப்போம். திமுக வேட்பாளர் திமுகவோட பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். இவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்ததே கனிமொழிதான்ற ஒரு தகவல் வருது. இவங்களுக்கு கனிமொழியோட முழு ஆதரவு அங்க இருக்கிறதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு கூடுதல் பலமா இருக்கு. ஒரு பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிட்டிங் எம்பி தனுஷ்குமார் மேல கடுமையான மக்கள் அதிருப்தியா இருக்காங்க. அவர் தொகுதி பக்கமே வரல, தொகுதி பக்கம் தலைக்காட்டுல எந்த ஒரு கட்சி நிர்வாகிகள் எதுலையுமே நல்லது கெட்டதுல கலந்துக்கல, அப்படியே தொகுதி நிதியை கூட சரியா பயன்படுத்தலன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. தொகுதி நிதியெல்லாம் ஓரளவு கொரோனா காலத்தினால ஏதாச்சும் போயிருக்கும், மற்றபடி பயன்படுத்தி இருப்பாங்க. இங்க முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, தென்காசி தொகுதியை பொறுத்தளவுக்கு வளங்கள் நிறைந்த தொகுதி. தென்காசி இயற்கை எழில் கொஞ்சம் வளங்கள் நிறைந்த தொகுதி. அந்த வளங்களை திமுக அண்ணா திமுக கொள்ளையடிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க தான் மாறி மாறி வராங்க. கனிமவள கொள்ளை இங்கே தடுக்கப்படுறதே இல்லைன்னு சொல்ற தொடர் குற்றச்சாட்டு எழுந்துகிட்டே இருக்குது. இதுதான் இங்க உள்ள பெரிய குறை. அதிமுக சார்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டி போடுறாரு. இவர் தேர்தலுக்கு முன்னும் பின்னும் யாரு கூட கூட்டணியில சேர்றதுன்றதுல ஒரு நிலை தடுமா இருந்தாரு, ஒரு குழப்பத்துல இருந்தாரு. அந்த குழப்பத்துல இவருடைய கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டாங்க. ஏன்னா ஒரு கட்சியில ஒரு முடிவு எடுக்கிறது யாரு கூட கூட்டணின்றத டக்குன்னு எடுக்கணும். நீங்க கடைசி நேரத்துல போயிட்டு இவர் எடுத்தாரு, அண்ணா திமுக கூட எடுத்தாரு. அந்த மைனஸ் இவருக்கு கொஞ்சம் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, பாஜக கூட்டணியில ஜான் பாண்டியன் போட்டி போடுறாரு, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர். இவர் தென்காசி தொகுதியில முதன்முறையா இப்பதான் போட்டி போடுறாரு. தென்காசி இவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தென்காசியில தேவர் வாக்குகள் இருக்கு. இவர் ஓபிஎஸ் ஆதரவா போயிட்டு ராம்நாத்ல பிரச்சாரம் பண்ணல, அங்க தேவேந்திர குல வாக்குகள் அங்கேயும் நிறைய இருக்கு. ஆனால் தேவேந்திர குலரும் ஒற்றுமையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி அங்கே பேசினாரு. அவர் அங்கே ராமநாதபுரத்தில் பேசினது இவருக்கு இங்கே பலமாக இருக்குது. இங்கே முக்குளத்தூர் வாக்குகள் பூரா இவருக்கு வர மாதிரி இருக்குது. முக்குளத்தூர் வாக்குகள் கணிசமாக இருக்குது, அது பூரா வர மாதிரி இருக்குது. அதே மாதிரி மக்கள்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசுகிறாரு. இவருடைய பேச்சுக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. நான் உங்கள் வீட்டு பிள்ளையா இது பண்ணுறேன், எனக்கு ஒரு முறை ஓட்டு போடுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அந்த பேச்சு மக்கள்கிட்ட நல்லா எடுபட்டிருக்கு. அதே சமயம் மத்தியில பாஜக ஆட்சி அமைஞ்சா இங்க தென்காசியில இருந்து ஒரு ஆளுங்கட்சி எம்பியா இருந்தாக்கா இங்க கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க எம்பிக்கள் இதுவரை இந்த எம்பிக்கள் சரியில்லை, கனிமவள கொள்ளையெல்லாம் தடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கிறதுனால இவர் டஃப் கொடுக்குறாரு. அதிமுகவுக்கும் டஃப் கொடுத்துட்டு கொஞ்சம் முந்திட்டு இருக்காரு. ஓகே, ஜான் பாண்டியன் பொறுத்த வரைக்கும் அங்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா மேடம். ஓகே, அவரோட பலமே அந்த சென்டிமெண்டா ஓட்டு கேட்கிறாரு, நல்லா இறங்கி பேசுவாரு, எல்லாத்தையும் இறங்கி பேசுவாரு. ஜான் பாண்டியனை பொதுவாகவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது அநியாயத்தை தட்டி கேட்பாரு, நியாயத்துக்காக குரல் கொடுப்பாரு. ஆரம்பத்துல இருந்தே அவர் அப்படிதான் இருந்தாரு. அதனால அந்த மக்களுக்கும் நம்ம நியாயத்தை எடுத்து கொடுப்பாரு, ஒரு நல்லதை செய்வாரு அப்படின்னு அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அதனால ஜூன் 4ஆம் தேதி தான் பொறுத்து பார்க்கணும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு. அவரோட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போதைக்கு. தென் இன் ஃபியூச்சர் என்ன நடக்குதுன்றது ஜூன் 4.